ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தை ரொம்பவே ஒல்லியாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுற எல்லா மக்களுக்காக தான் இந்த நேந்திரம் பழத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தினமும் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில் நல்ல எடை இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க. இப்போ இந்த நேந்திரம் பழம் 6 மாதத்துக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு பழம் கட் பண்ணிவிட்டு நல்லா பியூரி மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நீங்கள் ஊட்டி விடலாம். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. இது ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பொதுவாக சம்மரில் பார்த்திங்கன்னா குட்டி பேபிஸ் மோஷன் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி டைமில் பழம் டெய்லியும் கொடுக்கறதுனால அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளமே இருக்காது, நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. ஏன்னா மோஷன் போச்சுன்னா தான் அவங்க அடுத்து பசிக்கும், அடுத்து சாப்பிடுவாங்க, இன்னும் நல்லா வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நெய் நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழைப்பழத்தை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஆகும். மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த வெய்ய காலத்தில் குழந்தைங்களுக்கு நிறைய மோர், ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே நிறைய கொடுங்க, ப்யூரிஸும் நிறைய கொடுங்க. குழந்தைங்களுக்கு அப்போ தான் இந்த ஸ்கின் நல்லா ட்ரை ஆகாமல், உள்ளே இருக்க இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நேந்திரம் பழம், நெய் இதெல்லாம் சேர்த்துறதுனால குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வேணும்னா நீங்கள் இதில் நிறைய ஸ்வீட்னஸ் இருக்குது, வேணும்னா கொஞ்சமாக பனங்கல்கண்டு கூட சேர்த்திக்கலாம், ஏலக்காய் பொடியும் சேர்த்திக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க, நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுப்பாங்க. இது குட்டி குட்டி ஸ்நாக் போல் நீங்கள் அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்கோங்க. இது நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு கப்பில் போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணால் ட்ராவலுக்கு போகிறப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும், அவங்களே ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்க, வயிறும் நல்லா ஃபுல்லாகிடும். இப்போ 2 நிமிஷத்தில் நேந்திரம் பழம், நெய் சேர்த்துனா டோஸ்ட் ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி பேபிஸ் கொடுங்க, அவங்களே தாராளமாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க, வயிறும் நல்லா ஃபில் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேபிஸ் இருக்க ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.